இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட நாடு நலம் வரணும், மக்கள் வளம் வரணும், ஆதரிப்பு சுத்தி அருவா நட்சத்திரம் சொல்லி கேட்கிறோமோ அதே போலதான் இங்கே அமையப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு திட்டமாக இருந்தாலும் அது மெட்ரோ ட்ரெயினாக இருந்தாலும் அமையப்பட்டது கலைஞர் அரசு தான், சாலை விரிவாக்கமாக இருந்தாலும் அது அமையப்பட்டது கலைஞர் அரசு தான், அது எரியூட்டு மயானமாக இருந்தாலும் அமையப்பட்டது கலைஞர் அரசு தான், அது ஃபயர் சர்வீஸாக இருந்தால் அமையப்பட்டது கலைஞர் அரசு தான். இதே போல கலை மற்றும் அறிவியல் கல்லூரி 2006 2011 கொண்டு வந்தாங்க. அது கலைஞர் அரசு கொண்டு வந்த திட்டம் என்பதற்காக 10 ஆண்டு காலம் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியும் சரி, எடப்பாடி ஆட்சியும் சரி, அந்த கலை மற்றும் அறிவியல் கல்லூரி 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பள்ளியில் தான் இயங்கிக் கொண்டிருந்தது. அந்த பள்ளியில் 5 வருஷம் இந்த குப்பநாயகி எம்எல்ஏ இருந்தாரு. எப்போ 2012 இருந்து குப்பநாயகி எம்எல்ஏ ஏன் அந்த கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை கொண்டு வரல? அவருக்கு எந்த திட்டத்தையும் கொண்டு வர அவசியம் இல்ல. அவரு மணி காசு மேலே காசு மேலே காசு பணம் துட்டு மணி அது மாதிரி அவர் காசு பணம் துட்டு மணி அவருக்கு கொள்ளை அடிப்பது மட்டுமே தான் அவருடைய கோரிக்கை. தவிர அவர் மக்கள் நல்ல திட்டங்களை கொண்டு வருவதற்கு அந்த குப்பனுக்கு எதுவும் தெரியாது. அவர் கேட்கிறார், டிபீட்ல கேட்கிறார், நீ இந்த ஊரான்னு. இந்த ஊரு யாரையா பிறக்க முடியும்? இந்த ஊர் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அந்த ஹாஸ்பிட்டல் பிறக்க முடியும். நான் கூட கஸ்தூரிபாய் ஹாஸ்பிட்டல் பிறந்தேன். கஸ்தூரிபாய் வந்து இருக்குங்க, திருவள்ளிக்கண்ணியில் இருக்கு. திருவள்ளிக்கண்ணி ஹாஸ்பிட்டல் பிறந்ததான் இந்த காசி தான் பிறகு. இந்த ஊர்ல இருக்கு, எந்த ஊர்ல டெபிட்ல போய் கேட்கிறேன். நீ இந்த ஊரை பத்தி கேளு, இன்ச்சு பை இன்ச்சா சொல்லுவாரு. இந்த திருவொற்றியூருக்கு என்ன இருக்கணும், எண்ணூருக்கு என்ன இருக்கணும், மணலிக்கு என்ன இருக்கணும் கேளுங்க சுந்தரராஜன். அவர் ஒன்னு சொல்லுவாரு. ஒவ்வொரு குடும்பத்திலையும், ஒவ்வொரு ஃபேக்டரி கம்பெனியும், ஒவ்வொரு தொழிலாளிக்கும் உதவி செய்தார்தான் அண்ணன் சுந்தரராஜன் அவர்கள். மழை வெள்ளம் போன்ற பேரிடர் காலங்களில், கொரோனா காலங்களில் இருந்து தொழில் வேலை செஞ்சவரு அண்ணன் சுந்தரராஜன் அவர்கள். நீ எங்க இருந்த? நீ வீட்டுல போய் உன் உயிருக்கு போய் படுத்திருந்த. இதுதான் நீ செஞ்சது சாதனை. வேற என்ன இருக்கு? நீ சொல்ல போறது எல்லாமே வேதனை தான், தவிர எந்த சாதனையும் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. அந்த பக்கத்துல பாருங்க, அந்த நான் சொன்ன மாதிரி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, அதுக்கு பக்கத்துல ஒரு பாலிடெக்னிக், அதுக்கு பக்கத்துல ஒரு ஐடிஐ, அதுக்கு பக்கத்துல ஒரு பேருந்து நிலையம், அதுக்கு பக்கத்துல விண்பூ நகர்ல பாத்தீங்கன்னா ஒரு ரயில்வே சுரங்க பாலம். கத்திவாக்கத்துக்கு கொண்டு போனீங்கன்னா ராமநாதபுரத்துல ஒரு மகப்பேறு மருத்துவமனை 6 கோடி ரூபாய் செலவுல, அங்க பள்ளிக்கு ஒரு 5 கோடி ரூபாய் செலவுல பள்ளிகள் அதாவது கல்வி மருத்துவம் இரண்டு கண்களாக கருதக்கூடிய அரசு இந்த திராவிட மாடல் அரசு. இந்த திராவிட மாடல் அரசினுடைய வேட்பாளர் தான் அண்ணன் சுந்தரராஜன் அவர்கள். வேற யாரும் கிடையாது. நீங்க ஏதோ வெளியில வந்து சொல்றீங்க. அவரு சேக்காட்டுல பிறந்தவரு, சேக்காட்டுல வளர்ந்தவரு, சேக்காட்டுல உள்ள மணலி சேக்காட்டுல அவர் சொந்த ஊரு. அவரோட வீட்டுக்கு நாங்க போய் டீ குடிச்சு வந்தோம். நீ சொல்ற அவரு பெரம்பூர் இருக்காரு, அங்க இருக்காரு, வெளியூர் எல்லாம் வெளியூர் வந்தோம்யா. இந்த மண்ணின் மைந்தன்னா யாரு? நான் இந்த மண்ணின் மைந்தன் சொல்ல முடியும். நீ சொல்ல முடியுமா? நான் சர்டிபிகேட் வச்சிருக்கேன். உங்களோட சொந்த ஊரு அனுமந்தேரியில் வந்தவங்க. அனுமந்தேர் குப்பத்திலிருந்து இங்க வந்துட்டு நான் இந்த மண்ணின் மைந்தன் சொல்றது அது ரொம்ப கேடானது, தப்பானது. உண்மையை பேசி நன்மை நடக்கும். நீ பேசுறதெல்லாம் பொய்ன்றது இங்க இருக்க வாக்காளர்களுக்கு தெரியும். ஒரு டெபிட் என்ன சொல்ல முடியும்? இந்த ஊரை பத்தி தெரியுமா? ஒரு தொழிற்சங்கவாதி, தொழிற்சங்க தலைவர், இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு தொழிலாளியா? அந்த தொழிலாளி தொழில் போய் கேட்டா என்ன சொல்லுவாரு? இன்னைக்கு ஒவ்வொரு தெருவில் யாருக்காங்க சொல்றாரு? சத்தியமூர்த்தி நகருக்கு போனோம், அந்த தெருவில் யாருக்காங்க சொல்றாரு? அது நம்முடைய கஜா சண்முக நகருக்கு போனோம், அங்க சொல்றாரு யாருக்காங்க? இது போல கேள்வி வெண்கோ நகர்ல எனக்கு தெரிஞ்சு செல்வ சிங்கானு ஒரு அண்ணா